வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் நாடினே கார்டியமர் எழுதின பீத்தோவன் வாஸ் 1/16 பிளாக் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இது அவங்களுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனோட தலைப்பு தான். அதில் ஒரு கதை தான் இந்த பீத்தோவன் வாஸ் 1/16 பிளாக்கு. நாடினா கார்டியமர் ஒரு நோபல் ப்ரைஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். அவங்களுடைய கதைகளில் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றியும் சோஷியல் இஷ்யூஸோட காம்ப்ளெக்சிட்டிஸ் பற்றியும் தான் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. இந்த கதையான பீத்தோவன் வாஸ் 1/16 பிளாக்கில் அவங்க இந்த ஐடென்டிட்டி, ரேஸ், அப்புறம் அப்பார்த்தைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்பார்த்தைட்னா இந்த ஒயிட்ஸ் பிளாக்ஸை சப்ரெஸ் பண்ணாங்க இல்லையா, அது பேர் தான் அப்பார்த்தைட். அதை பற்றி தான் இந்த கதையில் அவங்க எழுதியிருக்காங்க. இதில் முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்திங்கன்னா டேவிட். இவர் ஒரு ஒயிட் மேன். இவர் ரிட்டையர் ஆன ஒரு அகாடமியன். இவர் ஒருத்தவங்களோட கேஷுவலாக பேசின்னு இருக்கும் போது அப்போது ஒருத்தர் அதில் ஏதோ மென்ஷன் பண்ணுறாரு, பீத்தோவன் 1/16 பிளாக்காக இருக்கணும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரோட முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க பிளாக்காக இருந்திருக்கணும். இப்போ 16 முன்னோர்கள் எடுத்தோன்னா அதில் ஒருத்தர் பிளாக்காக இருந்திருக்கணுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இது ஒரு மாதிரி அவர் மனசுக்குள்ளே போயிட்டு அதை பற்றி அவர் நிறையா படிக்கிறாரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவர் பீத்தோவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதோட அவரோட சொந்த ரேஸை பற்றியே பார்க்குறாரு. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஃப்ரிக்கன்ஸும் இருக்காங்க, பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸும் இருக்காங்க. அதனால் அவருடைய ரேஷியல் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் அவருடைய முன்னோர்கள், அது கடந்த காலத்தில் அவங்க முன்னோர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போ பார்க்கும்போது அவருக்கே தெரிய வருது, நம்ம ஒயிட் அப்படின்றதுனாலேயே நம்ம எவ்வளோலாம் இந்த இடத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம், நமக்கு எல்லாமே எப்படிலாம் அனுகூலமாக இருந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கருப்பின மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் அங்கே தெரிஞ்சுக்கிறாரு. இது நிறைய பார்த்திங்கன்னா அவர் அவரோட ஹவுஸ் கீப்பரான ஆனா, அவங்க ஒரு பிளாக்கு. அவங்களோட பேசுகிற மாதிரி இருந்து அதுலேருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அவங்க பேச்சு மூலமாக நமக்கு தெரிய வருது சொசைட்டியில் எவ்வளோ பாகுபாடுகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பேச்சு மூலமாக டேவிடுக்கு மனசாட்சி ரொம்ப உறுத்துது. ஏன்னா அவர் அனுபவிக்கிறது எல்லாமே யார்கிட்ட இருந்தேன்னா, ஒரு காலத்தில் இந்த வெள்ளையர்களால் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, கஷ்டப்படுத்தப்பட்ட கருப்பர்களால் தான். அதே சமயத்தில் ஆனா பார்த்திங்கன்னா அவங்க இந்த அப்பார்த்தைடால் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே ஒரு டிக்னிஃபைடாக அந்த ஒரு ரொம்ப இதுவாக அதை அவங்க ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க மூலமாக மன்னிக்கிறதுனா என்ன, இன்னமும் அந்த அப்பார்த்தைட் அந்த காலம் போயிடுச்சு. வெள்ளையர்கள் கருப்பர்கள் ஆண்ட காலம் போயிடுச்சு. ஆனாலும் இந்த போஸ்ட் அப்பார்த்தைட் பீரியடுன்றோம் இல்லையா, அந்த சமுதாயத்தில் கூட இன்னும் கருப்பர்கள் எப்படி ஒடுக்கப்படுறாங்க, எப்படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகுது அப்படின்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க டேவிடோட ஜேர்னிலேயே அவர் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையே சமுதாயத்தில் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி அவங்க டெப்த்தில் எடுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த ரேஷியல் ஐடென்டிட்டி, அப்புறம் ரேஷியல் கேட்டகரைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இன மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகளை ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டு இன்னமும் இந்த அப்பார்த்தைட் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பின சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ், தென் ஆஃப்ரிக்கா மக்களுடைய வரலாறுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னமும் இந்த அந்த நாடு எப்படி இந்த பாகுபாட்டிலேருந்து வெளியில் வர்றது, எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது, நாங்களும் மக்கள் தான், உங்களை மாதிரியே தான் நாங்களும் அப்படின்றது எப்படி புரிய வைக்கிறது. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன பாகுபாடால் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கிறதோடு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாரும் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சின்னா அதுலேருந்து நம்ம எல்லாம் வெளியே வரத்துக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி தான் இந்த கதை. ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.